போயிடுச்சு. 2 டேஸா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து அனஸ்தீசியா என்னன்னு பார்த்தோம். அங்க நம்மளோட ஒர்க் என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த சிலிண்டரோ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற கேஸ் பைப் லைன்ஸு அந்த எவ்வளவு சேஃபா இருக்கணும், அந்த சிலிண்டருக்கு என்னென்ன கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு, அதோட அந்த சேஃப்டி வால்வ் சிஸ்டம், அந்த பின் இன்டெக்ஸ் சிஸ்டம், அதெல்லாம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்க போறோம்னா நம்ம ஓட்டிக்குள்ள நம்மளோட அனஸ்தீசியா மிஷினுக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அனஸ்தீசியா மிஷின் பத்தி பார்க்க போறோம். அனஸ்தீசியா மிஷின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அனஸ்தீசியா மிஷின்னா நம்ம இப்போ ஆக்சிஜன் பார்த்துட்டோம், நைட்ரஸ் பார்த்தோம், இன்னும் நிறைய அனஸ்தட்டிக் கேசஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம போ இதுக்குள்ள போ அப்படி ஒண்ணுன்னா பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த இது ஆக்சிஜனா இருக்கட்டும், நம்மளோட இந்த நைட்ரஸ் ஆக்சைடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இப்போ பேஷண்ட்டுக்கு இப்போ ஆக்சிஜன்னா ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடுனா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு கொடுக்க முடியாதுல்ல. இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சரா ஒரு காம்பினேஷன்ல இது வந்து இவ்வளவுதான் இருக்கணும். ஆக்சிஜன் வந்து இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 21% இருக்கும். நமக்கு வந்து மினிமம் 21% இருந்தாலும் ஒரு ஹியூமன்னால இது ரெஸ்பிரேஷன் இது ப்ரீத் பண்ண முடியும், ரெஸ்பிரேஷன் ஒழுங்கா இருக்கும், நல்லா இருக்க முடியும். ஓகேவா? இப்போ 21% கீழே போகும்போது, அதாவது இப்போ ஹிமாலயாஸ்லயோ இல்லை நம்ம அண்டர் கிரவுண்ட்ல அந்த கோல் மைனிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அந்த மாதிரி கோல் மைன் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரீத்திங் டிஃபிகல்ட் வந்து டெத் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுக்காம இருந்திருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல 21% ஏர் இருக்கும், மினிமம் 21% இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறத பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அதர் கேஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம அட்மாஸ்பியர்ல கேஸ் இருக்கும். அந்த 100%ல நமக்கு 21% இருந்தாலே போதுமானது. நல்லா இருக்கவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா பிரீத் பண்றவங்களுக்கு 21% ஆக்சிஜன் இருந்தாலே போதும். அதே நம்ம இப்போ மிஷின்ல வச்சு கொடுக்கும்போது நம்மளால 100% ஆக்சிஜனும் கொடுக்க முடியும். நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறதே 21% தான். 100% ஃபுல் ஆக்சிஜன் கொடுத்தா பேஷண்ட் அனஸ்தடைஸ்ட் ஆக மாட்டாங்க, அனஸ்தீசியாக்குள்ள அண்டர் ஆக மாட்டாங்க, பேஷண்ட் அப்படியே இருப்பாங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்க 21%, நம்ம கொடுத்துறது 100%. அப்போ இன்னும் நல்லா தானே இருக்கணும் பேஷண்ட்டு. அதனால பேஷண்ட் இன்னும் நல்லா வெல்த்தா இருப்பாங்க. அப்போ இல்ல சப்போஸ் நமக்கு தெரியாமையே இந்த 21% கம்மியா போச்சுன்னா பேஷண்ட் டெத் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மிஷின் வச்சு மானிட்டர் பண்ணி எந்தெந்த கேஸ் எந்தெந்த அளவுல போகணும், அந்த காம்பினேஷனை வந்து கரெக்டா மிக்ஸ் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் ஒரு மிக்சரா கம்பைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது தான் இந்த மிஷினோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கே. ஓகேவா? இந்த அனஸ்தீசியா மிஷின் இஸ் a device which delivers previously known but variable gas mixture including anesthetizing and life sustaining gases. அதாவது பேஷண்ட் ரொம்ப சிக்கா இருக்கும்போது ஃபுல் ஆக்சிஜனாவும் நம்ம கொடுக்குறோம்ல, 100%ம் கொடுக்குறோம்ல. நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிறத விட அதிகப்படியான ஆக்சிஜன், 100% ஆக்சிஜனும் கொடுத்து பேஷண்ட்டை வெளியே வர வைக்கிறது, நல்லா இருக்க வைக்கிறதுக்கும் நம்மளால முடியுது. அதே பட்சத்துல சர்ஜரிக்கு இன்டியூஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை கம்மி பண்ணி மற்ற அதர் கேசஸ், அதாவது இந்த அனஸ்தடைஸ் ஆகக்கூடிய அனஸ்தீசியா கேசஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு மிக்சராகவும் நம்மளால கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த மிஷினோட ஒர்க்கே. ஓகேவா? இது வந்து ரெண்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஓல்டர் அனஸ்தீசியா, இப்ப நம்ம யூஸ் பண்றதெல்லாம் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. பழைய மிஷினுக்கு பேர் என்னன்னா பாயில்ஸ் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாயில்ஸ் அப்பரேட்டஸ்லயோ இல்ல இந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன்லயோ வென்டிலேட்டர் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? வென்டிலேட்டர்ங்கிறது என்னன்னா நம்ம அந்த பேஷண்ட் வந்து ஜிஏல இன்டியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பழைய மிஷின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேக் வந்து கையில இருக்கும், நம்ம கையில ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். அவங்களோட அந்த லங்கு தான், ஆர்டிபிஷியல் லங்கு தான் நம்மளோட அந்த கையில வச்சிருக்க பேக். ஓகேவா? நமக்கு கையில பேக் பண்ண பேஷண்ட் அங்க பிரீத் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே நம்ம இந்த வென்டிலேட்டர்ல போட்டுட்டோம்னா ஆர்டிபிஷியலா அது இதாகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு பெல்லோஸ் மூவ் ஆயிட்டு அவங்களுக்கு மூச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த வென்டிலேட்டரோட ஒர்க்கு. நம்ம இன்னும் வென்டிலேட்டரை பத்தி அடுத்த டாபிக்ல, வென்டிலேட்டர் தனியாவே ஒரு டாபிக் இருக்கு நமக்கு சிலபஸ்ல, அதை பார்க்கும்போது இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் நல்லா பார்ப்போம். ஓகேவா? வென்டிலேட்டருக்கு இது ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது
இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா ஹென்ரி எட்மண்ட் கேஸ்டின் பாய்லி அப்படிங்கிறவர் தான் 1917 அப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சதுனால அவரோட பேர் பாய்லின்னு இருக்கிறது இல்லையா, அதை தான் வந்து அந்த மிஷினுக்கு வச்சுட்டாங்க பாயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாயில்ஸ் அப்பரட்டஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஊர்ல ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா எப்படி நம்ம குறை சொல்லி ஏதாவது சொல்லி அவனை ஒழிச்சுக்கிட்டு எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி அவர் கண்டுபிடிச்சப்பையும் அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அவர் கண்டுபிடிச்சது நல்ல விஷயம். அதுல கொஞ்சம் சில பல குறைகள்லாம் இருந்துச்சு. அதை வந்து மாடிஃபை பண்ணி தான் அப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதையும் இன்னும் அட்வான்ஸ் ஆக்கி தான் நம்ம ஒர்க் ஸ்டேஷனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 1917 அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் சில பல மாடுலேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 years கழிச்சு தான் இதுல வந்து நம்ம ஆக்சிஜன், நைட்ரஸ் இதெல்லாம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னும் சில இந்த குளோரோஃபார்ம், ஹாலத்தின் இதெல்லாம் வந்து அனஸ்தீசியா வேப்பரைசர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம குளோரோஃபார்மோ ஹாலத்தினோ அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஓகேவா? அப்போ வந்து 1926 அப்பதான் வந்து மிஷின்ல வந்து வேப்பரைசர் ஆட் பண்ணலாம். இதை ஸ்மெல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பேஷண்ட் நல்லா அண்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் அதை கொடுக்கறதுக்கு விட இன்னும் இந்த இதெல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி வேப்பரைசர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அனஸ்தீசியா எஃபெக்ட் நல்லா கிடைக்குது, பேஷண்ட்டுக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு 1926 தான் வேப்பரைசரை ஃபர்ஸ்ட் மிஷினோட ஆட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க 1926. அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1930 தான் பிளங்கர் டிவைஸ் அப்படின்னு ஒன்று அந்த வேப்பரைசர்ல கனெக்ட் பண்ணாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கலா மாடிஃபை ஆகிற மாதிரி ஒரு மிஷின். இது வந்து நம்ம ஆக்சிஜன் போய் அந்த லிக்விட் வந்து வேப்பரா சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட கிடைக்கும். ஓகேவா? இந்த பிளங்கர் டிவைஸ் என்ன பண்ணுவோம்னா அது கொஞ்சம் ஹீட் வார்ம் பண்ணா, இப்போ நார்மலா இருக்கிறதும் வார்ம் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வேப்பர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைஸை அந்த வேப்பரைசர்ல கனெக்ட் பண்றாங்க. அந்த கனெக்ட் பண்ணா நம்ம ஆக்சிஜன் போய் அது வேப்பர் ஆகி அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட போறதை விட பிளங்கர் டிவைஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேப்பர் ஈஸியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பாயில்ஸ் அப்பரட்டஸ். இது வந்து ஓல்டு மிஷின்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இந்த மாதிரி இருக்கிறதே இல்லை. எங்கேயாவது ஒரு சில பக்கம் எங்கேயாவது 1-2 தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி மிஷினு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து 2 சிலிண்டர் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அது வந்து நைட்ரஸ் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஓல்டு பிக்சர். அதான் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. நைட்ரஸ் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? இங்க ஃபிக்ஸ் பண்றத இங்கே காஜ் வச்சிருக்காங்க பாருங்க, ப்ரெஷர் காஜ் வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்து ஆக்சிஜன் சிலிண்டருக்கு 2 வச்சிருப்பாங்க, இந்த பக்கத்துக்கு நைட்ரஸ் சிலிண்டருக்கு 2 வச்சிருப்பாங்க. ரெண்டுமே நம்ம சொன்னமா இந்த பின் இண்டெக்ஸ் சிஸ்டம்ல படிச்ச மாதிரி அந்தந்த இதுக்கு என்னென்ன அந்த பின் இண்டெக்ஸ் இருக்குமோ 1525 அந்த இதுக்கு என்ன இருக்குமோ அது கரெக்டா அங்க கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம கரெக்டா பார்த்து ஃபிட் பண்ணணும். ஓகேவா? சிலிண்டர் ஃபிட் பண்றோம், இந்த பக்கம் நைட்ரஸ் சிலிண்டர் ஃபிட் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளோ மீட்டர் இருக்கும். ஓகேவா? ஆக்சிஜனுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், நைட்ரஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க வந்து அட்மாஸ்பியர் ஏர் அதுவும் ஒன்று தனியா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு சில இதுல இருக்கும், ஒரு சில இதுல அதுவும் இருக்காது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக் பார்ல தான் இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். நம்ம ஃப்ளோ மீட்டர், இந்த வேப்பரைசர், இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎல்பி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒர்க் ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தா அது பேரு ஏஎல்பி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டிங் ப்ரெஷர் லிமிட்டிங் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வால்வ்ஸ்ல வந்துட்டு அது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அதிகப்படியான கேஸ் வந்து நம்ம அந்த இதுல பேக்ல ஃபுல் ஆயிடுச்சு, நம்ம வந்து பேக் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதுதான் வந்துட்டு ஆர்டிபிஷியல் லங்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம இங்க பேக் பெருசாயிடுச்சுன்னா அங்க லங்கு பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம இப்போ இங்க புஷ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரெஷர் அதிகமா கொடுக்குறோம்னா அந்த லங்குல ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்களோட பேஷண்ட் லங்கு நல்லா இருந்தா, அந்த ப்ரெஷர் தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தா அது ஓகே. அந்த ப்ரெஷர் சப்போஸ் பேஷண்டோட லங்கு வீக்கா இருக்கு, அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது இதுல கண்டிஷன்ல இருக்குன்னா, நம்ம கொடுக்குற ப்ரெஷருக்கு அங்க லங்குல ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படலாம். ஓகேவா? அதனாலதான் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா?
இது வந்து டெக் 3 வேப்பரைசர் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது. இது பழைய வேப்பரைசர், ஹாலத்தைன் வேப்பரைசர். ஓகேவா? ஹாலத்தைன் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஹாலத்தைனோட மேக் வேல்யூ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக் வேல்யூ. ஹாலத்தைன் தான் பேஷண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிற காரணத்தினால ஹாலத்தைன், குளோரோஃபார்ம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம அதை யூஸ் பண்றதும் கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலையும் நீங்க பார்க்கவும் முடியாது. வேற எங்கேயாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கு வேணா யாராவது ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றது இல்லை. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? நம்ம இப்போ இந்த இவ்வளவு நாள் நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நேற்று கிளாஸ்ல. நான் அந்த ஓட்டு கனெக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், அது தீர்றதுக்கா இருக்கட்டும், அது அங்க இருந்து வர்றதுக்கா இருக்கட்டும், எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ், அலாரம்ஸ், அது இதுன்னு எவ்வளோ பார்த்துருக்கோம். அவ்வளோலாம் பார்த்து நம்ம இங்க வந்து இது பண்றதுக்கும் போது ஒரு லேப்ராஸ்கோபி சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓட்டியே இருட்டா இருக்கும். ஓகேவா? அப்போ ஓட்டியே இருட்டா இருக்கும் போது பேஷண்ட் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சேச்சுரேஷன் ஃபால் ஆகும் போது என்ன பண்ணுவாங்க, ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்ப்பான்னு நினைக்கிறாங்க. ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இருட்டா இருக்கு, ஓட்டு கை வைக்கிறதுக்கு பதிலா நம்ம இங்க பேஷண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஓட்டுல கை வைக்காம நைட்ரஸ் ஆக்சைடையோ இல்ல மெடிக்கல் கேஸையோ அதிகமா வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆல்ரெடி கம்மியா இருக்கு சேச்சுரேஷனு, ஓட்டு வந்து பத்தல பேஷண்ட்டுக்கு, இன்னும் மற்ற கேஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போ வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியானதுக்கான கணக்கு தான் வரும். ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அப்போ இன்னும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளோ மீட்டர்லயே என்ன இருக்கும்னா, நம்ம டச் பண்ணாலே நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு அப்புறம் அந்த மெடிக்கல் ஏர் வந்து நார்மலா இருக்கும். ஓகேவா? நார்மலா வந்துட்டு ஒரு லைனா போட்டிருப்பாங்க. அதுவே நம்ம ஆக்சிஜன் அந்த ஃப்ளோ மீட்டரோட அந்த கேப்பை டச் பண்ணும் போதே நல்லா வந்துட்டு ஒரு பெரிய இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேப் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து கேப்பே கொஞ்சம் பெருசா இருக்கும். ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா குழியா இருக்கும். நம்ம டச் பண்ணாலே ஃபீல் ஆயிடும், ஓ இது நைட்ரஸ், இதை இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது டச் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும், இது குழி நல்லா பெருசா இருக்கும், இது கேப்பும் நல்லா பெருசா இருக்கும். அந்த ஃப்ளோ மீட்டரோட அந்த ரெகுலேட்டர் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணிடலாம். அப்படியும் இல்லை நமக்கு தெரியல புதுசா இருக்கும் அப்படின்னாலுமே நம்ம அதை ஓபன் பண்ணணும் ட்ரை பண்ணோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு சேர்ந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? 1:3, அதாவது ஆக்சிஜன் 1%, 3 வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, அந்த வேல்யூல தான் வந்து கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நம்ம சப்போஸ் இது ஆக்சிஜனை கம்மி பண்ணோம்னா நைட்ரஸும் சேர்ந்து கம்மி ஆயிடும். ஓகேவா? அது ஒரு லெவல் மேலதான். இப்போ வந்து ஒரு 1% ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேணாம் 0.7% ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1% நைட்ரஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே குழந்தைங்கன்னா 1% வச்சு ஆக்சிஜன் வச்சா 1% நைட்ரஸ் வைக்கணும். அவங்களுக்கு வந்து 50-50% தான். ஓகேவா? அதே பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா 70-30% நைட்ரஸ் வந்து 7% வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் வந்து 3%. இப்போ 7:3, அப்போ 7ம் 3யும் 10% அங்க கிடைக்கிறதுக்கு 100. ஓகேவா? அந்த மாதிரி இதுலதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு கம்மியா நம்ம கம்மி பண்ணவே முடியாது. ஓட்டு வந்து மினிமம் அந்த 3 லிட்டர், ஒரு பேச்சுக்கு சொல்றேன் 3 லிட்டருங்கிறது அங்க 0.3 அந்த மாதிரி வரைக்கும் 0.3 வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கு கம்மியா கொண்டு போக முடியாது. அது கம்மியா கொண்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் நைட்ரஸ் தான் கட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் கட் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்க் 25 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதுல லிங்க் 25 வந்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் நைட்ரஸ் கண்ட்ரோல் போயிருக்கும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாம நைட்ரஸ் மட்டும் தனியா கொடுக்க முடியும். மற்றபடி ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் ஓபன் பண்ணாம வேற எந்த கேஸையும் தனியா பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா? அந்த ஆக்சிஜன் இல்லாம மற்ற கேஸ் எதுவும் கொடுக்க முடியாத அந்த சிஸ்டம் ஒண்ணு அங்க மிஷின்ல இருக்கு. அந்த சிஸ்டம் பேர் என்னன்னா லிங்க் 25 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 25 எதை வச்சு சொல்றாங்கன்னா இது 2 அது 5 அந்த மாதிரி தான் அவங்க வச்சு லிங்க் 25 அப்படின்னு அதுக்கு நேம் வச்சிருக்காங்க, சிஸ்டம் பேர். ஓகேவா? இது வந்து நம்மளோட ஓல்டஸ்ட் பாயில் மிஷின், பாயில்ஸ் அப்பரேட்டஸ். ஓகேவா?
இப்போ வந்து நம்ம இதை பார்க்க போறது கிடையாது. இனிமேல் நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போறோம், இனிமேல் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல வாங்கினாலுமே இந்த மிஷின் வாங்க மாட்டாங்க. புதுசா ஒர்க் ஸ்டேஷன் தான் வாங்குவாங்க. ஓகேவா? அதனால அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம புதுசா யூஸ் பண்ணிட்டு இருக்க அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் மிஷின். ஓகேவா? இது வந்து ஒர்க் ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ. அங்க வந்து பாய்ஸ்ல பேக் வியூலாம் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸ் இருக்கும். நம்மளோட டியூப் போடுறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நம்ம பூஜி பில்லட் அதெல்லாம் யூஸ் பண்றோம், அது வைக்கிற ஸ்பேஸ் இருக்கும். நம்மளோட எக்ஸ்ட்ராவான இருக்க பிரீத்திங் சர்க்கியூட்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்கும். சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பிளக் பாயிண்ட்லாம் இதுலயே வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? இதோட சிங்கிள் பிளக் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு இதுலயே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பிளக் பாயிண்ட்ஸ் இதுலயே இருக்கும். நம்ம இப்போ மானிட்டர்லாம் கனெக்ட் பண்றோம்னா இதுலயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஒர்க் ஸ்டேஷன்ல. ஓகேவா? டியூப் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு டியூப் எடுக்கிறோம்னா டியூப் வைக்கிறதுக்கு ட்ரா இருக்கு, எமர்ஜென்சி ரெக்க வைக்கிறதுக்கு ட்ராலி இருக்கு. இதெல்லாம் வந்து இன்பில் உள்ளேயே பில்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பெல்லோஸ் இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக் வென்டிலேட்டர் அது இருக்கு. வேப்பரைசர் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 வேப்பரைசர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் வச்சுட்டோம், என்ன பண்ணுவோம்? கேஸஸ்லாம் கனெக்ட் பண்ணணும், ஆக்சிஜன், நைட்ரஸ். ஓகேவா? வால் மவுண்டட் இருக்கணும். பிளஸ் பேக்கப்புக்கு நம்ம கிட்ட சிலிண்டர்ஸும் இருக்கணும். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கணும், பிளஸ் நைட்ரஸ் சிலிண்டர்ஸ் இருக்கணும். மெடிக்கல் கேஸ் யூஸ் பண்ணா அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணாததுனால, நம்ம ஊர்ல யாரும் யூஸ் பண்ணாததுனால நம்ம இது 2 மட்டும் பார்ப்போம். ஓகேவா? கனெக்ட் பண்றோம். இங்க வந்து லிங்க் 25 அதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணும். ஏன்னா இது வந்து புதுசா இருக்க மிஷின் இல்லையா? இங்க வந்து லிங்க் 25 போறதுக்கோ இல்ல மற்ற கேஸ் ப்ராப்ளம் பண்றதுக்கோ இதுல மேக்ஸிமம் சான்ஸ் இருக்காது. இருந்தாலும் உடனே அது இண்டிகேட் பண்ணிடும். இங்க மானிட்டர்ல அது இண்டிகேட் பண்ணிடும் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுல வந்து 2-3 வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் வச்சுக்கலாம். அங்க வந்து நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ண போறது பேக்ல தான் வென்டிலேட் பண்ணிட்டு இருப்போம், பால் செப்பரேட்ஸ்ல. இங்க அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறதுனால இது வென்டிலேஷன் மெத்தடே ஒரு 2-3 வென்டிலேஷன் மெத்தட் நம்ம இதுல இந்த மிஷின்ல வச்சுக்கலாம். ஓகேவா? அங்க இருந்து கனெக்ட் பண்ணிட்டோம், சிலிண்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம், வருதான்னு செக் பண்ணும். ஓகேவா? அப்போ நம்ம கனெக்ட் பண்ணா மட்டும் பத்தாது, ஒரு சில இது நாப் லூஸா இருக்கும், இல்ல கனெக்ட் பண்றது சரியா இல்லாம இருக்கலாம். அப்ப வந்து நம்ம கேஸ் வந்து உள்ள மிஷினுக்கு வருதா? ஏன்னா மிஷினுக்கு வந்தாதான் நம்ம அங்க இருக்க ஆக்சிஜனை வந்து எடுத்து பேஷண்ட்டுக்கு அனஸ்தெடிக் கேஸை வந்து மிக்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுத்து பேஷண்ட்டை வந்து அண்டர் பண்ண முடியும். அவங்க வந்து கேஸே வரலன்னா நம்ம எப்படி இது பண்றது? அதனால நம்ம அங்க கொடுக்கற அந்த கேஸ் இங்க வருதா அப்படிங்கறத செக் பண்ணி. ஓகேவா? இதை பாத்தீங்கன்னா 2 ப்ரெஷர் காஜ் இருக்கும். எல்லாத்துக்குமே 2 ப்ரெஷர் காஜ் இருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து இங்க ஒரு ப்ரெஷர் காஜ் இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். ஓகேவா? நைட்ரஸ் இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். அடுத்து மெடிக்கல் கேஸுக்கு இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது பாருங்க, பிரைமரி கேஸ் சப்ளை காஜ். ஓகேவா? இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? செகண்டரி கேஸ் சப்ளை ப்ரெஷர் காஜஸ். பிரைமரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பைப் லைன் கொடுத்துருக்காங்க. செகண்டரி என்னது? சிலிண்டர். ஏன் 2 கொடுத்துருக்காங்க? நான் நம்ம நேற்றே பார்த்துட்டு இருந்த மாதிரி ஏதோ ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் பைப் லைன்ல ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சுன்னா மிஷின் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அலாம் நம்மளால ஆஃப் பண்ண முடியாது, ரெட் அலாம் அடிக்கும். ஓகேவா? ரெட் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்துட்டு நம்ம அந்த அலாம் வந்து ரெட் அலாம் வந்து ஒர்க் ஸ்டேஷன்ல ஆஃப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி அலாரம் அடிக்குது, கீழே வந்து சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து செகண்டரி கேஸ், அதாவது சிலிண்டர்ல இருக்க கேஸ் வச்சு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகேவா? அதனாலதான் பிரைமரி செகண்டரி 2மே நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் கேஸ், நம்ம இந்த ஃப்ளோ மீட்டரை ஓபன் பண்ணா கேஸ் வந்து வெளியே வரும்.
இல்லைன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணி தான் அடுத்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே காஜெலாம் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம கனெக்ட் பண்ண உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஃப்ளோ மீட்டரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக வருதா, கேஸ்லாம் சப்ளை ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம காதுக்கிட்ட அந்த சர்க்கியூட்டை வந்து காதுகிட்டையோ இல்லை கையிலையோ வச்சு கேஸ் நல்லா வெளியே வருதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிடக்கூடாது நம்ம அந்த கேஸை, அனஸ்தட்டிக் கேஸை. ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, அதை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த கேஸ் அங்கேயே இருக்கும். நம்ம வச்சோடனே நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதிகப்படியான அனஸ்தட்டிக் கேஸை நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறது, நமக்கு வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, பாடி பெயினாக இருக்கிறதுக்கோ, சீக்கிரமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு அது வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான அனஸ்தட்டிக் கேஸை நம்ம வந்து அதிகப்படியான அனஸ்தட்டிக் கேஸை நம்ம வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணி வர ஆரம்பிச்சோம். ஓகேவா? அதனால மேக்ஸிமம் நம்ம அனஸ்தட்டிக் கேஸை இன்ஹேல் ப்ரீத் பண்றதுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் செஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸ்கேவெஞ்சிங் சிஸ்டமோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ப்ரீத் பண்ணி வெளியே விடுற கேஸை இந்த மிஷினுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டெலிவர் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹோல்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சென்ட்ரல் செக்ஷன் மூலியமாவோ இல்லை வெளியில அட்மாஸ்பியர்லயோ கொண்டு போய் மிக்ஸ் பண்ண விட்டுறணும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ஃப்ளோ மீட்டரை ஆன் பண்ணி வருதான்னு செக் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ளோ மீட்டர் வருதான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்பிளே ஆன் ஆகுதா, அந்த மோட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, பேக் ஒழுங்கா இருக்கா, ரிசர்வாயர் பேக் ஒழுங்கா இருக்கா. ரிசர்வாயர் பேக்ல ஹோல் இருந்தாலும் நம்மளால ஒழுங்கா கேஸ் வந்து டெலிவரி பண்ண முடியாது. ஹலோ செல்வா, சாரி சார். ஓகே. நம்ம ரிசர்வாயர் பேக்ல ஹோல் இருந்தாலோ நம்ம கேஸ் அங்கேயே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். பேஷண்ட்டுக்கு ஒழுங்கா கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ அங்க மிக்சர் வந்து நம்ம அந்த அனஸ்தீசியா கேஸோட மிக்சர் வந்து அங்க பிரேக் ஆகுது. நம்ம ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கிறது அங்க போய் அட்மாஸ்பியரும் கேஸோட மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு அங்க வர்றது கெட்டுருது. ஓகேவா? பேஷண்ட்டுக்கும் அண்டர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒழுங்கா இருக்கா செக் பண்ணிக்கணும். ஒழுங்கா கனெக்ட் ஆயிருக்கா, ஹோல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பிரீத்திங் சிஸ்டம் வந்து ஒழுங்கா செக் பண்ணிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காஜஸ் ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறோம். செக்ஷன்ஸ்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறோம். பாய்ஸ் அந்த அசம்பிளி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறோம். வெல்லோஸும் ஒழுங்கா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? நம்ம இந்த கொடுக்குற கேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்லெட் அவுட்லெட் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? 2 இருக்கு பாருங்க, இன்லெட் அவுட்லெட் அப்படின்னு 2 இருக்கும். இன்லெட் வந்து மிஷின்ல இருந்து பேஷண்ட்டுக்கு போறது. நெக்ஸ்ட் அவுட்லெட் பாத்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட இருந்து மிஷினுக்கு வர்றது. இங்க வர்றது பாத்தீங்கன்னா உள்ள கொடுக்கும் போது நம்ம மிக்சர் வந்து ஆக்சிஜனும் நைட்ரஸ் அது கூட பிளஸ் இந்த நம்ம அனஸ்தட்டிக் கேஸ் ஏதாவது, ஓகேவா, வெப்பரைசர் அது ஏதாவது கொடுத்துட்டு இருப்போம். பட் ஆனா வெளியே வரும்போது நம்ம இன்ஹேல் பண்ற என்னது கேஸ், ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுவோம். அதே எக்ஸ்ஹேல் பண்றது பாத்தீங்கன்னா இது CO2 எக்ஸ்ஹேல் பண்ணுவோம்ல. ஸோ CO2 அங்க வந்துச்சுன்னா இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் சிஸ்டம். ஓகேவா? க்ளோஸ்டு சர்க்யூட் சிஸ்டம்னா அதுவே தான் திரும்பி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள எடுத்ததும் வெளியே விடும்போது கொஞ்சம் ஆக்சிஜன்ஸ் இருக்கும், அதுல அனஸ்தட்டிக் கேசஸ் அதுல இருக்கும். அது வந்து வெளியே போச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுங்கிறதுக்காக அதே தான் திருப்பி வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப அதுல CO2 இருந்துச்சுன்னா நம்ம உள்ள கொடுக்கும் போது CO2 இன்க்ரீஸ் ஆயிரும், CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? அதையும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஓகேவா? அதை என்ன பண்ணுவோம்னா இந்த அவுட்லெட் பைப் வந்து சோடா பைகார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம்பர் இருக்கும். அந்த சேம்பருக்குள்ள உள்ள போகும். அந்த சேம்பர் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அந்த எப்படி சொல்றது, ஒரு சின்ன கல்கெல்லாம் இருக்கும். கல்லு மாதிரி ஒரு சால்ட் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். அது ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா புதுசு வந்து பிங்க் கலர்ல இருக்கும், ஒரு சில இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும்.
அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா நம்ம CO2 அப்சார்ப் பண்ணும். அது வந்து CO2 அப்சார்ப்னா அங்க வந்து ஆக்ட் பண்ணுது. நம்ம பேஷண்ட் வெளியே விடுற CO2 கேஸை அதை அப்சார்ப் பண்ணிட்டு பிங்க் கலர் வந்து ஒயிட் கலரா சேஞ்ச் ஆகும். அதே ஒரு சிலது ஒயிட் கலர்ல இருக்கிறது பிங்க் கலரா சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? நம்ம இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஒயிட் கலரா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது வந்து CO2 அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு லெவலுக்கு மேல போனோடனே நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு மேல அதால CO2 அப்சார்ப் பண்ண முடியாது. அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அங்க வேலை கிடையாது. அதோட இது முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பயர் ஆயிருச்சு. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து அவுட்லெட்டும் அங்க போயிடுச்சு, இம்பியூரிட்டிஸை வந்து அப்சார்ப் பண்ணிச்சு CO2லாம். திருப்பி அதே கேஸே உள்ள போகுது மிஷினுக்கு, பெல்லோஸ் வந்து மூவ் ஆகுது. திருப்பி இன்ஹேல் பண்ணும்போது, அதாவது இன்லெட் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு நம்ம அவுட்லெட்ல அதாவது அப்சார்ப் பண்ண கேஸ் இருக்கும்ல, பேலன்ஸ் கேஸ், அதை திருப்பி உள்ள போகும். இதுதான் க்ளோஸ்டு சர்க்கியூட்டோட ஒர்க். ஓகேவா? ஓப்பன் சர்க்கியூட் அப்படி கிடையாது, அது வெளியே எக்ஸல் ஆயிடும். ஓகேவா? எக்ஸல் ஆயிடும். ஓகேவா? இது வந்து நம்ம பேசிக்கானது. இதுவே பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்கு 2-3 சிஸ்டம்ஸ் இருக்கு நம்ம மிஷின்ல. ஓகேவா? நம்ம இது வந்து பேஷண்ட்டுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி CO2 வந்து நம்ம எவ்வளோ பேஷண்ட்டுக்கு CO2 எவ்வளோ இருக்கு, EtCO2 அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோட்ரக்கியல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல 21% இருக்குன்னு சொன்னோமா, இப்போ சப்போஸ் நம்ம அதோட கம்மியா கொடுத்துட்டா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் அங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். FiO2 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம அங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே கொடுக்கறது டைடல் வேல்யூம் அப்படின்னு ஒன்று இருக்கும், மினிட் வேல்யூம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரெஷர் வேல்யூ ஒன்று இருக்கும். அதாவது நம்ம லங் வந்து இவ்வளோதான் தாங்கும், ஒரு 30 லிட்டர். ஓகேவா? அங்கே வந்து லிட்டர்ல தான் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் வந்து சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர், அதாவது CmH2O அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க நம்ம லங் வந்து இத்தனை லிட்டர் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அத்தனை லிட்டருக்கு மேல அங்க வந்து நம்ம அதிகமான ப்ரெஷர் அங்க கொடுக்க முடியாது. அதை இங்க நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேஷண்ட் இப்ப குழந்தையெல்லாம் கொண்டு வந்துடணும்னா அவங்களுக்கு 30 லிட்டரே அதிகம், அதை கம்மி பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம இங்க மானிட்டர் பண்ணலாம். நம்மளும் அங்க வந்துட்டு இவ்வளவு வச்சா போதும், அவ்வளவு வச்சா போதும், நம்ம அங்க கண்ட்ரோல் பண்ணலாம் வென்டிலேஷனை. அதே நம்ம பாய்ஸ் மிஷின்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கையில தான் கொடுப்போம், நம்மளுக்கு வந்து அளவு தெரியாது. ஓகேவா? அதெல்லாம் இங்க வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வந்து பாய்ஸுக்கும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பீப் வச்சுக்கலாம். பீப்புங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, சரி, நம்ம அதெல்லாம் மானிட்டர் பண்ணலாம். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ரிசர்வாயர் பேக் வந்து 2 லிட்டர் பேக் வச்சு நம்ம பேக் பண்ணிருப்போம். அதே குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ml பேக்கே போதுமானது. ஏன்னா அவங்களோட லங்ஸ் வந்து குட்டியா தானே இருக்கும். நம்ம இந்த ப்ரெஷரை அங்க கொண்டு போய் காமிச்சோம்னா குழந்தைங்க லங்ஸ் எல்லாம் தாங்காது. ஓகேவா? அதனால நம்மளோட அந்த சின்ன இந்த பேக்ல இருந்து டோட்டல் எல்லாமே என்டையரா சேஞ்ச் ஆயிடும் எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி இப்ப பீப்புள் நம்ம பார்த்தோம். பீப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஹேல் பண்ற கேஸ் டோட்டலா எக்ஸ்ஹேல் பண்றோம்னு வச்சுக்கோங்க லங்கு. அப்போ வந்து அது 0ல இருந்து 30 வரைக்கும் போயிட்டு திருப்பி 0 வந்துடும். ஓகேவா? அந்த 0 வர விடாம ஒரு 5 லிட்டர்லயோ இல்ல ஒரு 8 லிட்டர்லயோ அதை வச்சுட்டு 0ல இருந்து போற கேஸ் 30 போயிட்டு திருப்பி 8 வரைக்கும் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ, அதுதான் பீப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது 0 வர விடாம நம்ம கேஸை உள்ளே கொஞ்சம் வச்சுட்டு 8லயே மெயின்டைன் ஆகுறோம் இல்ல 5லயே மெயின்டைன் ஆகுறோம்னா அதுக்கு பேர் பீப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நம்ம வந்து இன்னும் நம்ம அந்த பிரீத்திங் சிஸ்டத்தை பார்க்கும்போது இன்னும் நல்லா டீப்பா பார்க்கலாம். ஓகேவா? இந்த பெல்லோஸ் நம்ம இந்த ரிசர்வேர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இதுல ரப்பர்லையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ரப்பர்ல இருக்கிறது சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். பட் ஆனா சிலிக்கான்ல இருக்கிறது யூஸ் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நாள் வரும், நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் சிலிக்கான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வேப்பரைசர்னு முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அனஸ்தடைஸ்டு கேஸு, அனஸ்தீசியாக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வேப்பரைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இது வந்து ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசோஃப்ளோரைன், செகண்டும் ஐசோஃப்ளோரைன் தான். அதுலேயே வந்து மாடல் வேற மாடல். ஓகேவா? டெக் 3 டெக் 4 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, டெக் 3 டெக் 4ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐசோஃப்ளோரின், செகண்ட் இருக்கிறதும் ஐசோஃப்ளோரின் தான். நடுவுல இருக்கிறது டெஸ்ஃப்ளோரின். அது வந்து டாக்ஸ்டர் அப்படின்னு ஒரு கம்பெனியும் இந்த மைண்ட்ரேங்கிற கம்பெனி மட்டும்தான் இது பண்றாங்க. வேற எந்த கம்பெனியும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மிஷின். அதனால கம்பெனி ப்ரொடக்ஷன் மட்டும்தான், நம்ம லோக்கல் ப்ராடக்ட் பண்ணது கிடையாது. பட் அதே மாதிரி மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல, அதாவது இந்தியா மேக்கும் இருக்கு. நம்ம சிஓஃப்ளோரின், ஐசோஃப்ளோரின்லாம் பார்த்தா இந்தியா மேக் இருக்கு, அதுல டூப்ளிகேட்டும் பண்றாங்க. பட் ஆனா இதுலலாம் அந்த மாதிரி கிடையாது. டெஸ்ஃப்ளோரின் வந்து ஒரிஜினல் மட்டும்தான், அதாவது கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான், மற்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த கலரும் கலர் தான். இதுக்கு வந்து மற்றவங்க இப்போ இந்த கம்பெனில பண்ணாதான் இந்த கலரு, வேற கம்பெனில பண்ண வேற கலரு, அதே இந்தியா மேக்னா அது வேற கலரு. எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன், எனக்கு ஒயலட் பிடிக்காது, ப்ளூ கலர் தான் பிடிக்கும், எல்லோ கலர் பிடிக்காது, ஒயிட் கலர் தான் பிடிக்கும் அப்படிங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம சிலிண்டருக்கு எப்படி ஒரு டெஃபினட்டா இந்த கலர்ல தான் இருக்கும்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் வேப்பரைசருக்கும் இந்த கலர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வர்ற கலர் தான். ஓகேவா? இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்ஜெக்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் அதை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது, அந்த கலர் கோடிங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ வேப்பரைசர்ல எந்தெந்த இதுக்கு என்னென்ன கலர் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இது நம்ம இந்த மூணு வந்து நம்ம இப்போ மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் மார்க்கெட்ல இல்லை, கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஃப்ளோரோஃபார்மா இருக்கட்டும், ஹாலத்தைனா இருக்கட்டும், ஈட்டர், அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு இனிமேல் சான்ஸ் போறது கிடையாது. ஸோ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கேஸஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த கேஸஸுக்குன்னு ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. இந்த எஸ்டிபிங்கிறது என்னன்னா சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு டென்சிட்டி வந்து ஒவ்வொரு டென்சிட்டியில இருக்கும். எல்லாமே லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அங்க போயிட்டு நம்ம கேஸ் வந்து ஆக்சிஜனோ இல்லை மற்ற கேஸஸோ வந்துட்டு அதை வேப்பர் ஆக்கி, அதை வந்து கேஸ் வந்து மிக்சர் ஆக்கி, அந்த வேப்பரை வந்து மிக்சராக அந்த கேஸ் கூட ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட வந்து டெலிவர் ஆகுது. ஓகேவா? இதை ஹாலத்தின் பார்த்தீங்கன்னா 243 SVP. ஓகேவா? இதோட பாயிலிங் பாயிண்ட் 50.2. ஓகேவா? இதோட டென்சிட்டி 1.86. ஓகே. ஐசோஃப்ளோரின், சிஓஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், இது மூணு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இருக்கிறதுலயே கம்மியானது பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ஃப்ளோரின் தான். ஓகேவா? 22.8 தான். 22.8 டிகிரி செல்சியஸ்ல இதோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான பாயிலிங் பாயிண்ட் எதுனா இதுக்குதான். இருக்கிறதுல மேக்சிமமா எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தலாக்சி குளோரைன், இதோட பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ஹையா இருக்கு, 104 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மூணு தான், ஐசோஃப்ளோரின், சிஓஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின். இது மூணு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐசோஃப்ளோரினோட பாயிலிங் பாயிண்ட் 48.5 டிகிரி செல்சியஸ். சிஓஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா 58.6 டிகிரி செல்சியஸ். டெஸ்ஃப்ளோரின் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, 22.8 டிகிரி செல்சியஸ். ஓகேவா?
இந்த வேப்பரைசர் என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, vaporizer is a device generally attached to the anesthesia machine which delivers give a concentration of volatile anesthetic agent. ஓகேவா? அதுக்குள்ள நம்ம வேப்பரைசருக்குள்ள நம்ம ஊத்தி வச்சிருக்கிறது நம்ம volatile anesthetic agent, அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருக்க அந்த ரியேஜென்ட், டெஸ்குளோரினா இருக்கட்டும், சிஓகுளோரினா இருக்கட்டும், ஐசோகுளோரினா இருக்கட்டும், அந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம லிக்விட் ஃபார்ம்ல ஊத்தி வைக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம அனஸ்தீசியாக்கு தேவையான அளவு, என்ன அளவு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த காம்பினேஷன்ல என்ன மிக்சர், எந்த ரேஷியோல நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூல, அந்த கான்சென்ட்ரேஷன்ல அனஸ்தீசியா மிஷினுக்கு டெலிவர் பண்ணி மிஷின்ல இருந்து பேஷண்ட்டுக்கு டெலிவர் பண்றது தான் இந்த வேப்பரைசரோட ஒர்க். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா பேசிக்கா 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளினம் வேப்பரைசர், டிராப் ஓவர் வேப்பரைசர், டெஸ்குளோரின் வேப்பரைசர் அப்படின்னு 3 வச்சிருக்காங்க. இதை நம்ம பிரிக்கிறதுக்கு டெஸ்குளோரின் தனியா பிரிச்சுறாங்க. அது ஏங்கிறது நமக்கு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெஸ்குளோரின்ல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து லோக்கல் கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் மட்டும்தான், ஒரிஜினல் ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த சிஓகுளோரின், ஐசோகுளோரின் மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பிளினம் வேப்பரைசர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர்ல ஒர்க் பண்ற மிஷின். ஓகேவா? அதாவது இட் கேன் டிரைவன் பை த பாசிட்டிவ் ப்ரெஷர் ஃப்ரம் த மிஷின். அதாவது மிஷின்ல இருந்து பாசிட்டிவ் ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணும் இந்த வேப்பரைசர். ஓகேவா? இட் ப்ரெஃபர்ஸ் டிபெண்ட் அப்பான் த சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த வேலடைல் ரீஜன். ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த எஸ்பிபின்னு ஒன்று அங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த எஸ்பிபி வச்சு அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பிளினம் வேப்பரைசர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஐசோகுளோரின் தான் மேக்ஸிமம் பிளினம் வேப்பரைசர்ல ஒர்க் ஆகிட்டு இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராப் ஓவர் வேப்பரைசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிராப் ஓவர் வேப்பரைசர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிராப் ஓவர் வேப்பரைசர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் எடுத்துட்டு, மிஷின்ல இருந்து நெகட்டிவ் ப்ரெஷர் எடுத்துட்டு ஒர்க் பண்ணும். ஓகேவா? அதாவது எப்படி சொல்றது, அது பாசிட்டிவ் ப்ரெஷர்னா மிஷின் வந்து அத மிஷின்ல இருந்து ஆக்சிஜனையோ இல்ல நைட்ரஸையோ ஏதோ ஒரு கேஸை எடுத்து அதுல இருந்து வேப்பர் ஆகி போறது, அதான் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர். அந்த வர்ற கேஸ்ல இருக்க சேச்சுரேஷன் வச்சு வேப்பர் ஆகி போறது. பட் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலா இந்த சிஓகுளோரின்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். சிஓகுளோரின் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அது இத ஆரம்பிச்சிடும், வேப்பர் ஆக ஆரம்பிச்சிடும், வேப்பரைசேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதான் நெகட்டிவ் ப்ரெஷர்ல ஒர்க் ஆகுறது. ஓகேவா? இது வந்து மேனுஃபேக்சரும் ரொம்ப ஈஸியா மேனுஃபேக்சர் பண்றாங்க, யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. அதாவது பேஷண்ட் வெளியில ஸ்பான்டேனியஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து பேஷண்ட் வெளியே வந்துருவாங்க. அதனால இது யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? மூணாவதா பாத்தீங்கன்னா, இது வந்து வெட்னரிக்கும் இந்த அனஸ்தீசியா தான் யூஸ் பண்றாங்க, இந்த அனஸ்தெட்டிக் கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்குனாலயே நம்ம அப்பவே தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹியூமன் பீயிங் யூஸ் பண்றதுக்கும் இப்போ வெட்னரிக்கெல்லாம் யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அங்கேயே இந்த கேஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ வந்து இது கொஞ்சம் ஈஸியானதா தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து இந்த டெஸ்குளோரின் பார்த்தீங்கன்னா டூயல் சர்க்யூட் கேஸ் வேப்பரைசர். ஓகேவா? இது வந்து ஸ்பெஷலா இந்த டியூல் சர்க்யூட் கேஸ் வேப்பர் டெஸ்குளோரின் மட்டும்தான். அதான் இது பேரே வந்து டெஸ்குளோரின் அங்கே வச்சிருந்தேன். ஓகேவா? இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி செல்சியஸ். ரொம்ப நம்ம ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி. இந்த இதோட பாயிலிங் டெம்பரேச்சர், ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி செல்சியஸ். அப்பத்துலேருந்து அது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தாலே அது பாயில் ஆகி வேப்பர் ஆகி காணாம போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இதா காம்ப்ளிகேட்டடான பேப்பர். ஓகேவா? ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம நார்மலா அனஸ்தீசியா மிஷின்ல
கனெக்ட் ஆகியிருந்தாலே போதும், வேப்பர் ஆகிடும் ஈஸியாக. ஒன்று வந்து பாசிட்டிவாக வேப்பர் ஆகிறத பார்த்தோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரெஷரில் வேப்பர் ஆகிறத பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக கொடுத்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து ஹீட்டு, விச் இம்ப்ளைஸ் ஹீட்டு கொடுத்து ஹீட்டு கொடுத்து என்ன சொல்றது, எலக்ட்ரிக்கலா ஹீட் பண்ணி அந்த ஹீட்டை வச்சு வேப்பரைஸ் ஆகி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனாலதான் இதை வந்து நம்ம லோக்கல் கம்பெனிஸோ இல்ல சாதாரணமா இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இதை மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. அதாவது தனியா இதுக்குன்னே ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வேப்பர் ஆகி நம்ம மற்ற கேஸ் கூட கம்பைன் ஆகும். ஓகேவா? நார்மலா கம்பைன் ஆகாம. அதனாலதான் இது காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? அதாவது நான் மேக்ஸ் வேல்யூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன். மேக்ஸ் வேல்யூனா என்னன்னா, அதாவது இந்த அளவு கேஸ் கொடுத்தா போதும், பேஷண்ட் வந்து ஃபுல்லா அண்டர் ஆயிடுவாங்க அனஸ்தீசியாக்குள்ள. ஓகேவா? அதுக்கு பேர் தான் மேக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு மேக் வேல்யூ இருக்கும். ஆக்சிஜன் வந்து நம்ம ஃபுல்லா 100% எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 21% கீழே போனா நம்ம உயிருக்கே கொஞ்சம் ஆபத்தானது. ஓகேவா? இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 105% எடுத்துட்டாதான் நம்ம ஃபுல்லா அண்டர் ஆகும் அனஸ்தீசியாக்குள்ள. ஓகேவா? நம்ம வந்து அந்த மாதிரி 105% எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுல்லா கொடுக்கறது 100%. அந்த 100%ல 21%க்கு கம்மியா ஆக்சிஜனை கொடுக்க முடியாது. ஓகேவா? 105 லிட்டர்ஸ் நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கணும்னா அதை விட அதிகமான அளவுல நம்ம ஆக்சிஜன் கொடுத்தாகணும். ஓகேவா? அப்ப நைட்ரஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு பேஷண்ட் அண்டர் பண்ணலாமான்னா அது சாத்தியப்படாத விஷயங்கள். ஓகேவா? அண்டர் பண்ணதுக்கு அப்புறம் நைட்ரஸ் வச்சு மிக்சருக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனஸ்தீசியா மிக்சருக்கு வேணா நம்ம அந்த கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நைட்ரஸ் ஆக்சைடை மட்டுமே வச்சு ஒரு பேஷண்ட்டை அண்டர் பண்றதுங்கிறது காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனான், அது நம்ம யூஸ் பண்றது இல்லை. டெஸ்ப்ளோரின் பாத்தீங்கன்னா 6 லிட்டர்ஸ் வச்சாதான் பேஷண்ட் அண்டர் ஆவாங்க. ஓகேவா? ஒரு பேஷண்ட்டை அண்டர் ஆக வைக்கிறதுக்கு 6% வைக்கணும். இருக்கிறதுலே மேக்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேப்பரைசர்ல இருக்கிறதுலே மேக்ஸ் வேல்யூ எது அதிகம்னு பாத்தீங்கன்னா டெஸ்ப்ளோரின் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிகேஷன் தான் இந்த டெஸ்ப்ளோரின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவோஃப்ளோரின், அதுக்கு அடுத்தபடியா வர்றது இதுதான் சிவோஃப்ளோரின் பாத்தீங்கன்னா 1.71%, அதாவது மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டா ஒரு 2 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். 2 லிட்டர் வச்சாதான் ஒரு பேஷண்ட்டை அண்டர் ஆக வைக்க முடியும் சிவோஃப்ளோரின். ஓகேவா? அப்ப இதுவும் கொஞ்சம் அதிகமா இதாகிறது தான். இது நம்ம செகண்டா பார்த்தோம் அந்த கேட்டகரி. ஓகேவா? என்ஃப்ளோரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஐசோஃப்ளோரின் பாத்தீங்கன்னா 1.15%. ஓகேவா? இது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மூணுலயே பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கம்மி ஐசோஃப்ளோரின். ஆனா சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசோஃப்ளோரின் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், சிவோஃப்ளோரின் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த சிவோஃப்ளோரின் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும், சில்ட்ரன்ஸ்க்குலாம் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க சிவோஃப்ளோரின். ஐசோஃப்ளோரின் அப்படி கிடையாது, கொஞ்சம் வாலடைல், பீட் பண்றதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஐசோஃப்ளோரின். ஸோ ஐசோஃப்ளோரின் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த பயப்படுறவங்களுக்கு, அனஸ்தீசியாவுக்கு நன்றாக பயப்படுறவங்களுக்கு ஐசோஃப்ளோரின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வைக்கிறது கொஞ்சம் இதான விஷயம் தான். ஓகேவா? ஆனா இருக்கிறதுலே இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த மூணுலயே இப்போ எதுக்கு மேக் வேல்யூ எதுக்கு அதிகம்னா 1.15%ல ஐசோஃப்ளோரின் தான் இருக்கு. இருக்கிறதுலயே கம்மியான பெர்சன்டேஜ்ல எது அண்டராக வைக்குது, மேக் வேல்யூ எது அதிகம்னா ஹாலஜன் தான், 0.74%. ஓகேவா? இருக்கிறதுலே நம்ம பாக்குற இந்த வேல்யூலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ ஹாலஜனிக் தான், மேக் வேல்யூ. ஓகேவா? ஆனா அதை நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல, பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதை வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம ஹாலஜன் இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஈத்தர், குளோரோஃபார்ம் அதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது கூட ஹாலஜனோட வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ஓகேவா?